தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளிவாசல்களுக்கு தேவையான அரிசிக்கான பச்சரிசியை வழங்க வேண்டும். ரமலான் மாதத்தை ஒட்டி இஸ்லாமியர்களுக்கு கஞ்சி தயாரிக்க பள்ளிவாசல்களுக்கு பச்சரிசி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாண்டியராஜ் இணைந்திருக்கிறார். பாண்டியராஜ், விவரம் என்ன? விஷ்ணு, இஸ்லாமியர்களின் மிக முக்கியமான விரதம், அதாவது நோன்பு நோக்கும் என்ற மிக முக்கியமான நிகழ்வானது வருடம் தோறும் நடைபெறும். நோன்பு நோக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு புனித ரமலான் மாதத்தில் நோன்பு கட்சி தயாரிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிவாசல்களுக்கு பச்சரிசியானது தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே கடந்த ஆண்டை போலவே 2022ஆம் ஆண்டிலும் ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க பள்ளிவாசல்களுக்கு அரிசி வழங்க வேண்டும் என்று இஸ்லாமிய மக்களிடமிருந்து தொடர்ச்சியாக கோரிக்கை வந்ததன் அடிப்படையில் 2022 ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கும் இஸ்லாமிய மக்களுக்கு நோன்பு கஞ்சி தயாரிப்பதற்கு ஏதுவாக பள்ளிவாசல்களுக்கு மொத்த அனுமதியின் கீழ் கூட்டுறவுத்துறையின் கீழ் வழங்கக்கூடிய அந்த நோன்பு கடைபிடிக்கக்கூடிய நாட்களுக்கு மட்டும் பச்சரிசி வழங்குவதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த உத்தரவின் அடிப்படையில் பள்ளிவாசல்களுக்கு தேவைப்படும் அரிசிக்கான மொத்த அனுமதியை வழங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் ஏற்கனவே அறிவுரையானது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதன்படி 6000 மெட்ரிக் டன் பச்சரிசியானது மொத்த அனுமதி மூலம் பள்ளிவாசல்களுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அரசிற்கு 13,53,60,60,000 ரூபாய் அளவிற்கான கூடுதல் செலவினமானது ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஷ்ணு, நன்றி பாண்டியராஜ் உங்களுடைய தகவல்களுக்கு. தமிழ்நாட்டிற்கு வரும் இலங்கை தமிழர்களுக்கு நல்ல விடுவு காலம் ஏற்படுத்தி தரப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் பேசிய அவர் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் வேளாண் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆகியோர் சிறப்பான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ததாக பாராட்டினார். அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் இந்த பணி தொடர வேண்டும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து மேலும் பல செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.